டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை சந்திக்கவுள்ளார். இதுகுறித்து டெல்லியில் உள்ள நமது செய்தியாளர் மதியழகனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். மதியழகன், தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்கவுள்ளனர். இந்த சந்திப்பின் போது எந்தெந்த பிரச்சினைகளை எடுத்துரைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? 2 நாள் பயணமாக தமிழக முதலமைச்சர் பழனிசாமி நேற்று இரவு 10:20 மணி அளவில் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கிருந்து 11 மணி அளவில் புதிய தமிழக இல்லத்திற்கு வந்த அவர் தற்பொழுது புதிய தமிழக இல்லத்தில் தங்கி ஓய்வு எடுத்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 5:45 மணிக்கு பிரதமரினுடைய அதிகாரப்பூர்வ இல்லம் அமைந்திருக்கக்கூடிய நம்பர் 7 லோக் கல்யாண் மார்க்கில் பிரதமரை சந்திக்கவிருக்கிறார். முதலமைச்சர் பழனிசாமியுடன் நேற்று அவருடைய தனிச் செயலாளர் சிவதாஸ் மீனா மற்றும் செயலாளர்கள் விஜயகுமார் மற்றும் ஜெயஸ்ரீ ஆகியோர் வந்திருக்கிறார்கள். இன்று தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் கூடுதல் தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளர் சண்முகம் ஆகியோர் இன்று டெல்லி வர இருக்கிறார்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் இந்த இருவர் தான் பிரதமரை சந்திக்க இருக்கிறார்கள். இன்றைய பிரதமருடனான சந்திப்பின் பொழுது முக்கியமாக நீட் தேர்வு குறித்து முக்கிய கோரிக்கை வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே தமிழக அரசை பொறுத்த வரைக்குமே நீட் தேர்விற்கு எதிராக தமிழகத்திற்கு மட்டும் விலக்கு அளிக்கக்கூடிய வகையில் ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு குடியரசுத் தலைவரினுடைய ஒப்புதல் பெற்று அதனை சட்டமாக்கும் முயற்சியில் தமிழக அரசு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் தற்பொழுது பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன. குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு எதிராக 12வது நாளாக மக்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். அதற்கு எதிராகவும் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அதற்கு எதிராகவும் இன்று பிரதமரிடம் எடப்பாடி பழனிசாமி முறையிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல காவிரி மேலாண்மை வாரிய பிரச்சனை இருக்கிறது. அதே போல உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரதமரை சந்தித்து இன்று கோரிக்கை மனு அளிக்க இருக்கிறார்கள். அதே போல நாளை 4 முக்கிய அமைச்சர்களையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரவிசங்கர் பிரசாத் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல், நகர்ப்புற வீட்டு வசதித்துறை அமைச்சர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட 4 அமைச்சர்களை நாளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். சரண்யா. மதியழகன், தமிழக முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி இடையிலான சந்திப்பு ஒருபுறம் இருக்க, OPS அணியினர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்திக்க உள்ளதாக ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இந்த சந்திப்புக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கா? இது பற்றிய தகவல்கள் இருக்கா? மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பாக CBI விசாரணை கோரி குடியரசுத் தலைவரை சந்தித்து முறையிட இருப்பதாக அதிமுக எம்பியான அதாவது OPS ஆதரவாளரான நாமக்கல் MP சுந்தரம் அவர்கள் நேற்று தெரிவித்திருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வரை குடியரசுத் தலைவர் மாளிகை தரப்பிலிருந்து அவர்களுக்காக தற்போது வரை அதிகாரப்பூர்வமாக எந்த விதமான நேரமும் ஒதுக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தரப்பிலிருந்து இன்னும் நேர அவகாசம் எதுவும் கேட்கப்படவில்லை என்றும், அதனைத் தொடர்ந்து தான் இன்னும் குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து எந்த விதமான ஒரு பதிலும் வரவில்லை என்றும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், ஆனால் தாங்கள் இன்னும் எந்த விதமான நேரத்தையும் கேட்கவில்லை என்றே OPS ஆதரவு எம்பிக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சரண்யா. தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதன்முறையாக டெல்லி சென்றுள்ள தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று பிரதமர் நரேந்திர மோடியை மாலை சந்தித்து பேசவுள்ளார். இது தொடர்பான பல்வேறு தகவலை அளித்தமைக்கு நன்றி மதியழகன்.